வெறும் ஒரு 13 அடி வழித்தடம் அந்த கம்பம் நட்டுருக்கிறதுலேருந்து அப்படியே உள்ளே வருதுங்க. ஒரு கிணறு ஒன்று, தண்ணி மேலே தான் இருக்குது. இந்த புல்லு இருக்கிறதுனால தெரியலைங்க, கொஞ்சம் பராமரிப்பு வேலை பார்க்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு ஷெட்டு ஒன்று, ஒரு மாட்டுக்கு ஒரு ஷெட்டு முன்னாடி அந்த பக்கம் இருக்குது. இதில் ஒரு 25 to 28 தென்னை மரம் இருக்குது. அப்படியே அந்த நெல் போட்டிருக்கிறதோட அந்த துவரை முன்னாடி தெரியுது பாருங்கள், அது இல்லை, இந்த நெல் பிட்டோடு இப்படியே இருக்குது. பாருங்கள், இலை மரம் தான் இருக்குது, ஃபுல்லாக காப்போடு இருக்குது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் இருக்குங்க அந்த சொத்து. ஒரு 13 அடி வழித்தடம். நேரில் வாங்க பேசி பண்ணலாம். நல்ல ஒரு அருமையான சொத்து. ஒரு எலுமிச்சை மரம். நம்ம கிணத்துல தண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துக்காட்டு அந்த நெல் வயலுக்கு தண்ணி போதும். நீங்கள் தான் ஓனர். ஓகே ஓகே. பாருங்க, ஒரு 1050 அடியா? 1005 அடி போர். 1005 அடி போர். போருக்கு 20 மீட்டர் கிணறு. பரப்பளவுங்க இது மொத்தம்? பரப்பளவு வந்து 3 ஏக்கரா வருது. 3 ஏக்கரா வருதுங்களா? பாருங்கள், ஒரு அருமையான சொத்து பாருங்கள். ஒரு நெல் விளையிற பூமி பக்கத்தில் பாருங்கள். ஒரு 28 தென்னை மரம் இருக்குது. 30ங்களா? 30 தென்னை மரம். ஒரே சதுரமாக இருக்குது. கிழக்கு மேற்கு பூமி. நல்லா ரோடு நீங்கள் வந்து 10 அடி ரோடு. பாருங்க, ஒரு சாமான் எல்லாம் போட்டுக்கிறது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது. மாட்டு கொட்டாய் ஒன்று நல்லா அமைப்பாக இருக்குது. வடக்கு தெற்கு இந்த நெல் வயலோட ஒரு 30 தென்னை மரத்தோடு இருக்குங்க. வேணுன்ற பையர் மட்டும் கால் பண்ணுங்கள்.